இந்த முடி உங்களுக்கு நல்லாவே இல்லை, இந்த மூஞ்சி இந்த மேக்கப்பு ஐயோ என்னால் பார்க்கவே முடியல, உங்களுக்கு நல்லாவே இல்லை. இதை விட டாப் நாச்சான கமெண்ட் ஒன்று சொல்லட்டா, நீங்கள் பார்க்கறதுக்கு திருநங்கை மாதிரியே இருக்கீங்க. ஓ இப்போ திருநங்கைன்றது கெட்ட வார்த்தை ஆயிடுச்சா? முன்னாடிலாம் பொம்பளைங்களை பேர் தான் சில வார்த்தைகள்லாம் சொல்லி கெட்ட வார்த்தை லிஸ்ட்டில் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ திருநங்கையும் கெட்ட வார்த்தை லிஸ்ட்டில் வச்சுட்டீங்க. ஆக்சுவலி நீங்கள் திருநங்கை அப்படின்னு என்கிட்ட சொல்கிறது பார்த்தீங்கன்னா நான் அதை பாசிட்டிவாக தான் நினைக்கணும். ஏன்னா பெண்களை விட திருநங்கைகள் தான் ரொம்ப நேர்த்தியாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, அழகாக மேக்கப் போடுவாங்க. மோர் தென் கேர்ள்ஸ் அவங்க தான் பார்க்கறதுக்கு பெண்களோட அழகை விட மிஞ்சற அளவுக்கு அழகாக இருப்பாங்க. என் அழகை வச்சோ என் தலை முடிய வச்சோ நீங்கள் என்ன காயப்படுத்தவே முடியாது. ஏன் சொல்லுங்களேன், ஏற்கனவே நான் 2 குட்டி போட்டு அரை கிழவி ஆயிட்டேன். அது மட்டும் இல்லாமல் என் தலைமுடி நரைச்சி போனாலும் என் முகம் எவ்வளோதான் சுருங்கி போனாலும் நீ தான் என் உலக அழகின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு புருஷன் வேற இருக்கான். இதனால நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் என்ன எப்படி எஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் மனசார சொல்கிறேங்க, முக்கியமாக இந்த பேட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு, பேட் கமெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 1-2 லைனோடு நிறுத்திக்கங்க. பெருசாக பேராகிராஃப் எல்லாம் அடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா யூடியூப்ல நம்ம வீடியோ போடுறோம்னா அதில் காசு வருது, அதனால நம்ம வீடியோ போடுறோம். கமெண்ட் பண்ணுறதுனால முக்கியமாக இந்த பேட் கமெண்ட்டுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா சொல்லுங்க. யூடியூப்பை ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு பாருங்க, வேலைக்கு போங்க, சம்பாரிங்க, டைம் இருந்தால் வீடியோ பாருங்க. அந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நிறுத்தி நிதானமாக என்னை திட்டணும்னு முடிவு கட்டி ஏன் இப்போ பாருங்க இது எனக்கே ஒரு கண்டென்ட் ஆயிடுச்சு. இப்போ யாருக்கு லாபம் சொல்லுங்க.